தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே இருசக்கர வாகனம் மோதி தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. மதுரையிலிருந்து கம்பம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பாத்தீங்கன்னா தேனியில பயணிகளை இறக்கி விட்டு சில பயணிகளை ஏற்றி கொண்டு புறவழிச்சாலையில போயிட்டு இருக்கும்போது வீரபாண்டி அருகே பாத்தீங்கன்னா முன்னாடி, அதாவது வண்டிக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் வந்திருக்கு. அந்த 2 சக்கர வாகனம் எதிர்த்து வந்த லாரியில மோதாம இருக்கிறதுக்காண்டி உடனே கட் பண்றப்போ இந்த பஸ் உள்ள குறுக்கால போயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா பைக் பாத்தீங்கன்னா லாரியோட அடியில போய் மாட்டிக்கிட்டு பைக்கினுடைய டேங்க் வெடிச்சு அந்த லாரி கிட்டத்தட்ட ஒரு 50-100 மீட்டர் பஸ் இழுத்துட்டு போனதுனால, இருசக்கர வாகனத்தை இழுத்துட்டு போனதுனால அந்த இடத்துல தீப்பட்டுருச்சு. தீப்பற்றின உடனே பைக் முழுமையா எரிஞ்சது மட்டும் இல்லாம பஸ்ஸினுடைய முன் சக்கரமும் முழுவதுமா எரிஞ்சிருச்சு. சம்பவத்தை பார்த்த பயணிகள் உள்ள இருந்தவங்க பூராமே வெளியில வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம பஸ் கண்டக்டர், பஸ் டிரைவர் இருவரும் சேர்ந்து பஸ்ல இருந்த தண்ணியை ஊத்தியும் அடியில் இருக்க அந்த இலை தலைகள் எல்லாம் பிடுங்கி அதை அணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பொதுமக்களும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இத்தோடு இல்லாம போடியில இருந்து ஃபயர் சர்வீஸ் சம்பவ இடத்திற்கு உடனே தீய அணைச்சதுனால பாத்தீங்கன்னா பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விபத்து எடுத்து ஒரு பஸ் முழுமையாகவே எரிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாம 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே சம்பவம் மாதிரி இந்த சம்பவம் ஏற்படுத்ததுனால பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.